அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நம்ம எல்லாருமே ஜெபமாலை சொல்றோம், ஜெபமாலை கையில் வச்சிருக்கிறோம். ஆனால் ஜெபமாலை ஜெபிக்கிறதுக்கும் மரணத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதா பிலிப்பைன்ஸ் நாட்டு மக்கள் சொன்னபோது நான் உண்மையிலே அதிர்ந்து போனேன். ஒரு கத்தோலிக்க நாடான பிலிப்பைன்ஸ் நாட்டில் இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குதா என்பதை அறிந்து அதிர்ச்சியோடும் ஆச்சரியத்தோடும் அதை குறித்து கொஞ்சம் விசாரிக்க தொடங்கினேன். அது என்ன, ஏன் அவர்கள் நம்புகிறார்கள், எப்படியான நம்பிக்கை என்பதைத்தான் இந்த காணொளியில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்வதோடு லைக், கமெண்ட், ஷேர் செய்து மற்றவர்களும் இந்த அரிய தகவல்களை அறிந்து கொள்ள உதவ உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பொதுவா இறந்த உடல்களை புதைப்பது கத்தோலிக்கர்களுடைய வழக்கம். இந்தியாவில் மட்டுமல்ல, உலகில் பல இடங்களில் இறந்த கிறிஸ்தவர்களை அடக்கம் தான் செய்கிறோம். ஆனாலும் கூட 1963 வருஷம் இரண்டாம் வத்திக்கான் சங்கம் இதற்கு கொஞ்சம் விதிவிலக்கு கொடுத்தது. ஒரு சில முக்கியமான காரணிகளால் இறந்த கிறிஸ்தவ உடல்களை புதைப்பது மட்டுமல்ல, எரிக்கவும் செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன விதிவிலக்குனா, ஒரு சுகாதாரம் சார்ந்ததாக இருக்கலாம். உதாரணமாக இப்போ கரோனா நேரத்தில் தொற்று நோய் வந்ததுனால சுகாதாரத்தை முன்னிட்டு உடல்களை புதைக்காமல் எரிச்சோம் நம்ம. அதே போல் சுகாதாரத்தை முன்னிட்டு எரிக்கலாம், அல்லது ஒரு இடம் வாங்கி இறந்த உடல்களை புதைப்பதற்கு பொருளாதார வசதி இடம் கொடுக்கலாம் அப்படின்னா எரிக்கலாம், அல்லது அந்தந்த சமூகம் நாட்டோட வழக்கத்துக்கு ஏற்ப சில மாதர்களை செய்து கொண்டு எரிக்கலாம் என்று திருச்சபை அனுமதி கொடுத்தது. 2016 ஆண்டு இதை மீண்டுமாக திருச்சபை உறுதி செய்தது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் நான் இருந்த பொழுது அங்கே 2 வழக்கமுமே அங்கே இருக்கு. இறந்தவர்களை புதைக்கவும் செய்கிறாங்க, அதே நேரத்தில் எரிக்கவும் செய்கிறாங்க. எரிக்கிறதா இருந்தால் ஒரு சில வழிமுறைகளை கத்தோலிக்க திருச்சபை நமக்கு வகுத்து கொடுத்திருக்குது. அது என்னன்னா, இறந்த உடலை எந்த அளவிற்கு மரியாதையோடு அடக்கம் செய்கிறோமோ அதே மரியாதையை எரிக்கப்பட்ட அந்த சாம்பலுக்கும் கொடுக்க வேண்டும் என திருச்சபை சொல்கிறது. எரிப்பதற்கு முன்பதாக அந்த உடலை வைத்து திருப்பலி நிறைவேற்ற வேண்டும். இல்லை ஃபாதர், அது ஒரு விபத்தில் நடந்திருக்குது, அல்லது இறந்து சில நாட்கள் கழித்து தான் பார்த்துருக்குறோம், அதனால் அதை வச்சு திருப்பலி வைக்கிறது கஷ்டம் நினச்சாங்க அப்படின்னா முதல்லையே எரிச்சிட்டு பிறகு அந்த சாம்பலை ஒரு கலயத்தில் வச்சு திருப்பலியை நிறைவேற்றலாம். கலசத்தில் இருக்கிற அந்த சாம்பலை முறைப்படி கல்லறையில் அடக்க செய்யணும், இல்லைன்னா கொலும்பாரியும் அப்படிங்கிற இடத்துல வச்சிடணும். அது என்ன கொலும்பாரியும்? பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருக்குது, பிற நாடுகள்லாம் இருக்கலாம். நான் பிலிப்பைன்ஸில் இருந்தனால என்னுடைய அனுபவத்தில் பேசுகிறேன். அங்கே கோவில்களில் ஒரு வீடுகளில் கபோர்டு அடிப்போம்ல, அதே போல் 2க்கு 2 என்ற அளவில் நிறைய சின்ன சின்ன பெட்டிகளாக கட்டியே வச்சிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு பெட்டியை குடும்பத்தினர்கள் காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. அந்த ஒரு பெட்டிக்குள்ள, அது வால்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு வால்ட்டுக்கு உள்ள 4-5 கலசங்களை உள்ள வைக்கலாம். அது குடும்பத்துக்கான ஒரு கல்லறை பகுதியாகவே அது இருக்கும். ஆக எரியூட்டப்பட்ட உடலில் இருந்து கிடைக்கிற அந்த சாம்பலை அந்த கலசத்தில் வச்சு முறைப்படி இந்த வால்ட் அல்லது கொலும்பாரியம் அப்படிங்கிற இடத்துல வச்சிடணும். அல்லது கல்லறைகளிலேயே ஒரு சிறிய இடத்தை அவங்க வாங்கி அங்கே அதை புதைச்சு வைப்பாங்க, அந்த கலசத்தை அப்படியே. இதை நிச்சயமா செய்யணும். அடுத்ததாக திருச்சபை சொன்னது, இந்த எரியூட்டப்பட்ட சாம்பலை நான் கடல்ல கலக்கிறேன், ஆத்துல கலக்கிறேன், காத்துல கலக்கிறேன்னு எடுத்துட்டெல்லாம் போகக்கூடாது. அந்த சாம்பலை அப்படியே கலசத்தில் வைத்து கொலும்பாரியத்திலோ அல்லது கல்லறையிலோ அடக்கம் செய்ய வேண்டும் என்று தான் சொன்னது. ஆனால் பிலிப்பைன்ஸில் சில மக்களை நம்ம தவிர்க்க முடியாது. அவர்கள் இந்த சின்ன குப்பி போல நிறைய வைத்திருப்பார்கள். அதில் கொஞ்சோண்டு அந்த சாம்பலை எடுத்து வைத்து கழுத்திலே அணிந்து கொள்வார்கள், அல்லது மோதிரமாக அவர்கள் போட்டுக்கொள்வார்கள். நாம் சொல்லத்தான் முடியும், அது அவர்கள் அதற்கு மேல் கேட்காவிட்டால் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னொன்றும் அந்த பிலிப்பைன்ஸ் மக்களோட பழக்கத்தில் இருந்தது, உடனடியாக அந்த கலசத்தை கொலும்பாரியத்திலோ அல்லது கல்லறையிலோ வைக்காமல் வீடுகளில் வைத்திருப்பார்கள். ஒரு 40 நாளோ அல்லது ஓராண்டோ, ஏன் ஒரு சில ஆண்டுகள் கூட வீடுகளில் வைத்து இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அவர்களிடம் நாங்கள் சொல்லுவது உண்டு, அந்த ஆன்மாக்களை போக விடுங்கள். நீங்க வீடுகளிலே வைத்துக் கொண்டு அழுது கொண்டே இருக்கிறீர்கள், துயரத்திலே இருக்கிறீர்கள், அந்த ஆன்மாவுக்கு ஒரு குட் பை சொல்லுங்கள், அந்த ஆன்மா கடவுளை நோக்கி போகட்டும் என்று சொல்வது உண்டு நாங்கள். மேலுமாக திருச்சபை சொல்லுகிறது, இறந்த உடலை புதைக்கிற பொழுது உயிர்ப்பு உண்டு என நீங்கள் நம்புவது போல
இறந்த உடலை எரிக்கிற பொழுதும் உயிர்ப்பு உண்டு என்பதை முழுமையாக நம்ப வேண்டும் என திருச்சபை சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, இப்படியான ஒரு சூழ்நிலை தான் ஒரு முறை நான் திருப்பலி நிறைவேற்ற சென்ற பொழுது ஒரு அம்மா என்னிடம் கேட்டார், ஃபாதர், இறந்தவர் எப்பொழுதுமே ஜெபமாலை சொல்லுகிற வழக்கம் உண்டு. இந்த ஜெபமாலையை நாங்கள் என்ன செய்வது? அதை நாங்கள் உடைக்கலாமா என்று கேட்டார். எனக்கு உண்மையிலேயே புரியவில்லை. நான் சொன்னேன், அடக்கம் செய்கிற பொழுது அந்த ஜெபமாலையை கல்லறையிலே அவர்கள் போட்டதை நான் பார்த்திருக்கிறேன். அல்லது அந்த கொலும்பாரியத்தில் உள்ள அந்த வால்ட்டிலே, அந்த கலசத்துக்கு அருகிலே இந்த ஜெபமாலையை வைத்ததையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் முதல் முறையாக ஜெபமாலையை உடைக்கவா என்று கேட்கிறீர்களே, ஏன் என்று கேட்டேன். ஃபாதர், உங்களுக்கு தெரியாதா, எங்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது, ஜெபமாலை கையில் இருந்தால் அந்த குடும்பத்தில் அடுத்தடுத்து மரணங்கள் நிகழுமா என்று சொன்னார்கள். என்னது, அடுத்தடுத்து மரணங்கள் நிகழுமா? ஜெபமாலைக்கும் மரணத்துக்கும் என்னங்க தொடர்பு என்று கேட்டேன். ஃபாதர், ஜெபமாலையில் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து அந்த முத்துக்கள் இருக்குல்ல, அதனால இறந்தவர் வைத்திருந்த ஜெபமாலையை நம்ம கையில் வச்சிருந்தோம்னா வீட்டிலையும் மரணங்கள் அடுத்தடுத்து நிகழுங்கிறது எங்களோட நம்பிக்கை ஃபாதர் என்று சொன்னார். நான் உடனே கேட்டேன், ஒருவேளை ஜெபமாலையை பிச்சு போட்டுட்டா அந்த குடும்பத்தில் மரணமே நிகழாதா என்று கேட்டேன். அவர்கள் சிரித்தார்கள். அந்த நிகழ்வுக்கு பிறகு ஒரு சிலரிடம் ஆங்காங்க விசாரிக்க தொடங்கினேன். முதல் என் பங்கிலேயே நான் கேட்டேன். உடனே அவர்கள் சொன்னார்கள், ஆமா ஃபாதர், ஜெபமாலையை நம்ம உடைச்சு போடலை அப்படின்னா மரணம் அந்த குடும்பத்தில் தொடர்ந்து வரும்னு நாங்கள் நம்புகிறோம் என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு சிலர் சொன்னார்கள், அப்படியா ஃபாதர், முதல் முறையை நான் கேள்விப்படுறேன் ஃபாதர். இன்னும் ஒரு சிலர் சொன்னார்கள், ஆமா ஃபாதர், அந்த பழக்கம் இருக்குது, ஆனால் நாங்கள் அதை பின்பற்றுறது இல்லை ஃபாதர். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி சொன்ன பொழுது இதை குறித்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் என சொல்லி நான் விரும்பினேன். நான் சொன்னேன், உலகம் முழுக்க பல்வேறு கலாச்சாரங்களில் ஒருவர் இறந்து அடக்கம் செய்யப்படுகிற பொழுது அவர்கள் பயன்படுத்துகிற பொருளையும் சேர்த்து அடக்கம் செய்கிற வழக்கம் உண்டு. உதாரணமாக, ஒருவர் போர் வீரர் என்றால் வாளை அவரோடு சேர்த்து அடக்கம் செய்வார்கள். ஒருவர் நன்றாக விரும்பி சாப்பிடுகிற பொருளையும் கூட சேர்த்து அடக்கம் பண்ணுவார்கள். நாம் மம்மீஸ் என்று சொல்கிறோம். எகிப்திய பாரம்பரியத்தில், கலாச்சாரத்தில் உள்ளது. இறந்த உடலை அவர்கள் பாடம் பண்ணுகிற பொழுது அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை சேர்த்து வைத்து பாடம் பண்ணி அடக்கம் பண்ணுவார்கள். இன்னும் குறிப்பாக சைனாவிலே ஷியான் நகருக்கு அருகிலே டெரகோட்டா வாரியர் என்ற ஒரு பகுதியே இருக்கிறது. வாய்ப்புள்ளவர்கள் போய் பார்க்கலாம். ஒரு அரசர் தான் இறந்த பிறகும் அரசராக இருக்க விரும்பி ஆயிரக்கணக்கான வீரர்களை மண்ணால் செய்து, வெண்கலத்தால் தேர்களை செய்து, வாள் அனைத்தையும் செய்து மண்ணுக்குள்ளே புதைத்து வைத்திருக்கிறார். அதை டெரகோட்டா வாரியர் என்று சொல்லுகிறார்கள். மண்ணாலான போர் படை. ஆக இறந்த பிறகும் கூட தாங்கள் மறு உலகுக்கு செல்லுகிற பொழுது தேவையான பொருட்களோடு, தாங்கள் பயன்படுத்திய பொருட்களோடு செல்ல வேண்டும் என்பதுதான் பல்வேறு கலாச்சாரங்களிலும் இருக்கிறது. அப்படி இருக்கையில் திருஜெபமாலையும் அப்படியான ஒரு கருவியாக இருந்துவிட்டு போகட்டுமே என்று சொன்னேன். ஏனென்றால் திருஜெபமாலையை அவர்கள் பயன்படுத்த இருக்கிறார்கள். அந்த திருஜெபமாலையை குடும்பத்தினர் நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்கள். ஒருவேளை உங்களால் முடியாவிட்டால், இல்லை அதை பயன்படுத்துவதற்கு சங்கடமாக இருக்கிறதுனால் பீத்து விடாதீர்கள். அந்த உடலோடு சேர்த்து அடக்கம் செய்யுங்கள். அல்லது அந்த வால்ட்டிலே, அந்த சாம்பலுக்கு அருகிலே வைத்து விடுங்கள். புனித மான்ஃபோர்ட் சொல்கிறார், திருஜெபமாலை நிச்சயமாக உங்களை விண்ணுக்கு கொண்டு போய் சேர்க்கும் ஏணி என்று சொல்கிறார். ஆக திருஜெபமாலையை அவர்கள் ஜெபித்த பொழுது வாழ்நாளிலே நிச்சயமாக விண்ணகத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும். திருத்தந்தை புனித 5ஆம் பயஸ் சொல்லுகிறார், திருஜெபமாலையை நீங்கள் ஜெபிக்கிற பொழுது சாத்தானை கொன்று பாவத்தை வென்று வாழ்கிறீர்கள். இதன் மூலமாக எளிதாக நீங்கள் விண்ணகத்துக்கு சென்றுவிட முடியும் என்று சொல்லுகிறார். ஆக திருஜெபமாலையை நீங்கள் பீத்து விடாதீர்கள். அது ஒரு ஆயுதமாக இருக்கட்டும். அவர்கள் வாழும் பொழுது எப்படி ஒரு ஆயுதமாக தீமையில் இருந்தும் சாத்தானின் ஆதிக்கத்திலிருந்தும் அவர்களுக்கு விடுதலை கொடுத்ததோ, இறந்த பிறகும் கூட அந்த திருஜெபமாலை கூட இருக்கட்டுமே, ஒரு ஆயுதமாக பயணிக்கட்டுமே என்று நான் சொன்னேன். ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு சிலர் இது கலாச்சாரத்தோடு சேர்ந்தது, பார்ப்போம் என்று சிரித்து மழுப்பி விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு கலாச்சாரத்திற்கும் ஒவ்வொரு பழக்கங்கள் இருக்கின்றன. அந்த பழக்கங்கள் நம்முடைய விசுவாசத்தை சிதைப்பதாக எப்போதுமே இருந்துவிடக்கூடாது. பழக்க வழக்கங்கள் அல்லது வழிமுறைகள்
சடங்குகள் நம்மை ஆண்டவரை நோக்கி அருகில் கொண்டு செல்வதாக இருக்க வேண்டும். அக்டோபர் மாதம் திருஜெபமாலை மாதத்தை நிறைவு செய்திருக்கிறோம். நவம்பர் மாதம் 2ஆம் தேதி அனைத்து ஆன்மாக்கள் இணைத்து ஜெபிக்கிற இந்த வேளையிலே அனைத்து ஆன்மாக்களுக்காக நாம் ஜெபமாலை ஜெபிப்போம். இந்த ஜெபமாலை புனித லூயிஸ் டே மான்ஃபோர்ட் சொல்வது போல நிச்சயமாக நம்மை விண்ணகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் ஏணியாகும். இணைந்து ஜெபிப்போம். திரு ஜெபமாலை வழியாக நமக்கு தெரிந்த ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள் அனைவரும் ஆண்டவரை நோக்கி பயணிக்க, விண்ணகம் சேர ஜெபிப்போம். அவர்கள் வழியாக நாமும் ஆசீர் பெறுவோம். இந்த நாளில் நீங்கள் நலமோடு மகிழ்ந்திருக்க இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you.